சைபர் கிரிமினல்ஸால் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இந்தியா 1.5 லட்ச ரூபாய் இழந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? 2024 சர்வேவின் படி கிட்டத்தட்ட 22,845 கோடி ரூபாய் சைபர் கிரைம்னால இந்தியா லாஸ் ஆயிருக்கு. இது 2023ஆம் வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 206% அதிகங்க. 2023ல் 24 லட்சம் ஃபினான்ஷியல் ஃப்ராட் இன்சிடென்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதே 2024ல் இது 36 லட்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆன ஃபினான்ஷியல் ஃப்ராட் இன்சிடென்ட்ஸ். ரெக்கார்ட் ஆகாத இன்சிடென்ட்ஸ் எத்தனை லட்சம் இருக்கும்? இந்தியா சைபர் அட்டாக்ல வேர்ல்டில் நம்பர் 10வது இடத்துல இருக்குங்க. இவ்வளவு சைபர் கிரைம் நடந்தாலும் நம்மளால கிட்டத்தட்ட 15% சைபர் கிரிமினல்ஸை தாங்க பிடிக்க முடியுது. அப்படியே பிடிச்சாலும் அவங்க கிட்டேருந்து எடுக்கக்கூடிய ரெக்கவரி ரேட் ரொம்ப கம்மிங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டின் படி டிஃப்ரெண்ட் சைபர் கிரைம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. லா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. அப்படி இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப ப்ரிவென்ஷனாக இருக்கிறது தான் முதல்ல முக்கியம். 1, உங்களுடைய பர்சனல் டேட்டாவை நீங்கள் யாருக்குமே தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. 2, தேவையில்லாத லிங்க்ஸ் யாராவது அனுப்புனாங்கன்னா அதை கிளிக் பண்ணிடாதீங்க. 3, அன்ட்ரஸ்டட் வெப்சைட்டை விசிட் பண்ணாதீங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் சைபர் விக்டிமாக ஆனீங்கன்னா 1930க்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா cybercrime.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் உங்களோட இன்சிடெண்ட்டை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க. ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே செக்யூர்.